ரங்கநாதரை பார்க்க போகலாமா அப்படி ஒரு நாள் சனிக்கிழமை சாயந்தரம் ஆயிடுச்சு. ஸோ நாங்களும் வந்துட்டு ஸ்ரீரங்கம் கிளம்பி வந்துட்டோம். உள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா வந்துட்டு அவ்வளோ ரஷ்ஷு, கார் பார்க்கிங்க்கு இடமே இல்லை. ஸோ அங்கேயும் இங்கேயும் சுற்றி விட்டுட்டானுங்க போகும்போதே. ஸோ ஒரு வழியாக அந்த வெள்ளை கோபுரம் வாசல் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே தான் வந்துட்டு பார்க்கிங் கிடச்சிது எங்களுக்கு. பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் உள்ளே போகும்போது கொஞ்சம் சாமிக்கு துளசி மாலைலாம் வாங்கிட்டு, ஸோ எப்படியும் இன்றைக்கி வந்துட்டு ரங்கநாதரை பார்த்துடணுண்டா சாமின்னு கிளம்பிட்டோம். ஸோ என் பையன் கூட்டத்தெல்லாம் பார்த்தோன்னே நம்ம கை காலெலாம் பிச்சு போட்டுருவாங்க, கொஞ்சம் எப்படி ஸ்ட்ரென்த்துக்கு வந்துட்டு ஒரு ஜூஸை போட்டுருவோன்னு சொல்லி வெளியே கடையிலே வாங்கிட்டார். ஸோ வாங்கி ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு நாங்கள் உள்ளே போயிட்டுருந்தோம். ஸோ பார்த்திங்கன்னா வந்துட்டு வெள்ளக்கோபுரம் வாசல் வழியாக நீங்கள் உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆயிரங்கால் மண்டபம் தான் பார்ப்போம். ஸோ துளசி மாலையை வச்சு அங்கேயே வந்துட்டு சேட்டை பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தான். மாலையை வந்து ஆட்டி ஆட்டி எடுத்துகிட்டு போ. அப்புறம் வந்துட்டு ஆயிரங்கால் மண்டபம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு நாங்கள் போகிறனால ஸோ அவனுக்கு அதெல்லாம் காமிச்சிட்டு இருந்தோம். பொறுமையாக நின்று பார்த்துட்டு மணல்லாம் கொட்டி கிடக்கும், ஒரே விளையாட்ட ஆரம்பிச்சிட்டார் அங்கேயே மணலில். ஸோ விளையாடிட்டு போகலான்ட்டு நாங்கள் போகும்போது ஈவினிங் வந்து ஒரு 4 o'clock 4:30 அந்த மாதிரி தான் நாங்கள் கோயிலுக்கு ரீச் ஆனோம். ஸோ அந்த டைமில் வந்துட்டு மூலவர் வந்து பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நட சாத்தியிருந்தனால 6:30க்கு தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து நாங்கள் வந்து சரி தாயார் சன்னதிக்கு போயிட்டு நம்ம அப்படியே கோயில் பிரகாரம் ஃபுல்லாக சுற்றிட்டு லைனில் போய் நின்னா கரெக்டாக இருக்கும்னு சொல்லி போனோம். அந்த தாயார் சன்னதி போகிற வழியிலே பார்த்திங்கன்னா இங்கே பரமபத வாசல் இருக்குது. ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இந்த சொர்க்க வாசல்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கி வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் திறப்பாங்கன்ட்டு. ஸோ அங்கே பார்த்துட்டு அதையும் தரிசிச்சுட்டு நாங்கள் அப்படியே தாயார் சன்னதி உள்ளே போயிட்டோம். அங்கே போய் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வந்துட்டு இந்த நிறைய சின்ன சின்ன ஓட்டை மாதிரி இருந்ததுங்க. அதுக்குள்ளே வந்து விரல் வச்சுட்டு கரெக்டாக நம்ம அந்த பரமபத வாசலை வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அவ்வளோ ஒரு நல்லதுன்னு சொல்லி ஒரு சாஸ்திரம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதை எல்லாருமே நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. என் பையன் சும்மா இருப்பானா, ஸோ நானும் அதை செஞ்சு பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு அவரும் அதை ட்ரை பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அதையும் வந்து சேட்டையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்து உள்ளே போய் தாயார் சன்னதி பார்க்கலான்னு சொல்லி லைனில் நின்றுட்டோம். நாங்கள் அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா லைன் ஓரளவுக்கு கம்மியாக தான் இருந்தது. ஸோ அதனால் டிக்கெட்ஸ் எதுவுமே வாங்கலை. நாங்கள் ஃப்ரீ க்யூலேயே போய் பார்த்துட்டு வெளியே வந்து துளசி மாடம் இருக்குது. ஸோ அதையும் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்கள் வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி ஆகிடுச்சு. ஸோ அந்த டைமில் வந்து இது க்ளோஸ் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ண வச்சிட்டாங்க. ஸோ அங்கேயே கொஞ்சம் நேரம் பிரகாரத்தில் சுற்றி பார்த்துட்டு உட்காந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் மூலவர் பார்க்க போயிட்டோம். ஸோ அது வந்துட்டு நாங்கள் கோயில் சுற்றி தான் வர மாதிரி இருந்தது. ஸோ வந்துட்டு அங்கே மூலவரையும் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே வெளியே வந்தோம். ஸோ வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே குதிரையெல்லாம் நிற்க வச்சுருந்தாங்க. ஸோ என்னென்னா உற்சவர் வந்துட்டு கோயில் சுற்றி வருவாங்க, அதுக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு என் பையன் போயிட்டு அந்த குதிரையை தொட்டு பார்க்கணுன்னு சொல்லி சேட்டை பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அதையும் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே பிரசாதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஸோ ரொம்ப நிறைவாக நிம்மதியாக சாமி பார்த்த சந்தோஷத்தோடு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பா.